இளைஞர் அணி வந்து ப்ராப்பராக நடத்தினாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர் எங்கே கூட்டணி போட்டாலும் எல்லாமே ப்ராப்பராக தான் நடத்துவார். சொன்ன டைமுக்கு போவாங்க. ஆனால் விஜய் நடத்துறது ப்ராப்பராக நடத்துறது இல்லை. ஏன்னா அவன் வந்து சொன்ன டைமுக்கு வரமாட்டான். எனக்கு கருத்து வச்சு எனக்கு 69-70 வயசு ஆக போகுது. இது வரைக்கும் இந்த தொகுதியில் திமுக தவிர யாருமே கெலிச்சதே கிடையாது. எத்தனையோ வாட்டி அதிமுக போட்டிட்டு தோத்துட்டாங்க. மக்களுக்கு வந்து பாதுகாப்புன்ற போதும் பார்த்தோம்னா அது வந்து திமுக அரசு தான் மக்களுடைய பாதுகாப்புனால இவங்க தான் முக்கியமாக எல்லாமே இன்னும் ஸ்கீம்லாம் கொண்டு வந்து வராங்க. எத்தனையோ பேர் வந்தாங்க, திமுக நாங்கள் சாச்சிருவோம் செஞ்சிருவோம் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம், ஒன்றுமே பண்ண முடியலை. அதிலே தூக்கிப்பட ஏஞ்சி நிற்போங்க. நாங்கள் எது வந்தாலும் நாங்களாம் சமாளிக்க முடியும். உதயநிதி ஸ்டாலின் நல்லா பண்ணுறாரு, அவர் தூங்க மாட்டேன்றாரு. பாத்தூர்லேயே பார்த்துட்டு அவர் 5 லைட்டில் காவா நோட்டுற இடத்துல அந்த தூக்கத்தெல்லாம் விட்டு போய் பார்க்குற அவன் தான் மனுஷன். விஜய் பாட்டு ஃபுல்லாக தப்பு. அவன் பரம்பரை கட்சி இருக்கிறவனா? அவனுக்கு என்ன தெரியும்? இது ஃபுல்லாக ஒரு பேக்ரவுண்ட் ஃபுல்லாக மோடினால் தான் இவன் உள்ளேயே வரான். ஆனால் 100% வரமாட்டாங்க. 100% வரமாட்டாங்க. நீங்கள் போடுங்க யூடியூப்ல. திருவண்ணாமலையில வந்து திமுகவோட இளைஞர் அணி மாநாடு கூட்டம் நடந்தது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் இளைஞர்கள் மட்டுமே வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே ஒரு ஐடி கார்டு கொடுத்து ப்ராப்பரா அந்த ஈவெண்ட்டை நடத்தி முடிச்சிருக்கு சேஃபா. இதை பத்தி உங்களோட கருத்து? இளைஞர் அணி வந்து ப்ராப்பராக நடத்தினாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர் எங்கே கூட்டணி போட்டாலும் எல்லாமே ப்ராப்பராக தான் நடத்துவார். சொன்ன டைமுக்கு போவாங்க. அதாவது 10 நிமிஷம் முன்னாடியே போவாங்க திமுக ஆளுங்க. அது எந்த அதாவது பெரிய கட்சியாக இருக்கட்டும், இல்லை இளைஞர் அணியாக இருக்கட்டும், எந்த அணியாக இருக்கட்டும் 10 நிமிஷம் முன்னாடி போவாங்க. அது ப்ராப்பராக நடத்துருவாங்க. ஆனால் விஜய் நடத்துறது ப்ராப்பராக நடத்துறது இல்லை. ஏன்னா அவன் வந்து சொன்ன டைம் வரமாட்டான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு 11 மணினா 12 மணிக்கு வரான். அவ்வளோ நாள் வந்து காக்க வச்சான். அவன் கூட்டணியில் எத்தனை பேர் செத்தாங்க அது போல பாருங்க. எத்தனை பேர் இவ்வளோ வருஷமாக இருந்ததில் எவ்வளோ கூட்டம் வந்தது. கூட்டம் நடத்தினாரு இந்த திமுக. இது இருக்க யாருமே சாவலை. எங்களுடைய கோரிக்கை என்னவோ அது எங்களுக்கு அவர் நேர்மை செய்கிறாரோ, அதனால நாங்கள் அவர் பக்கம் தான் அங்கே இருக்கோம். ஐயா, இந்த வரக்கூடிய எலெக்ஷனில் 93% ஐயா தான் இருப்பார். திமுகவுக்கு தான். அதுவும் இல்லாத இந்த சேப்பாக்கம் தொகுதியில் நம்ம யார் வேணாலும் வந்துடலாம் நினைப்பாங்க. எனக்கு கருத்து வச்சு எனக்கு 69-70 வயசு ஆக போகுது. இது வரைக்கும் இந்த தொகுதியில் திமுக தவிர யாருமே கெலிச்சதே கிடையாது. எத்தனையோ வாட்டி அதிமுக போட்டிட்டு தோத்துட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மக்களுக்கு மிக செஞ்சிருக்கார். ஆனால் எந்த ஆட்சியிலையுமே இல்லாதது இவர் ஆட்சியில் நடந்திருக்கு. ரொம்ப அபூர்வம். பெண்களுக்கு பெரிய பஸ் பாஸு, மகளிர் உதவி தொகை, விதவை பென்ஷனு, மாற்றுத்திறனாளி நிறைய தொகை. எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை மாற்றுத்திறனாளி பிள்ளை மாதம் 2000 வாங்குது. என்னுடைய சின்ன பொண்ணுடைய பிள்ளை கொஞ்சம் மூளை வளர்ச்சி கண்ணி, அவனுக்கு உதவி. அதுக்கு என்னென்ன உபகரணங்கள் தேவை. ஆனால் எந்த அரசியல்லையும் எந்த தலைவரும் இந்த அளவுக்கு யாருக்கும் செய்யலை. இவர் வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நாடு நல்லா இருக்கும். மக்களுக்கு வந்து பாதுகாப்புன்ற போதும் பார்த்தோம்னா அது வந்து திமுக அரசு தான் மக்களுடைய பாதுகாப்புனால இவங்க தான் முக்கியமாக எல்லாமே இன்னும் ஸ்கீம்லாம் கொண்டு வந்து வராங்க. எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க. அதான் திமுக செய்கிற விதம் எல்லாமே வந்து மக்களுக்கு மத்தியில் வந்து இன்னைக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. அந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எத்தனை அடிமைகள் கட்சி வந்தாலும் இல்லை அடிமை கூட்டணி வந்தாலும் திமுக வந்து வீழ்த்திட முடியாது. ஆமா, அது உண்மைதான். 100% உண்மை. அதிலே தூக்கிப்பட ஏஞ்சி நிற்போங்க. நாங்கள் எது வந்தாலும் நாங்களாம் சமாளிக்க முடியும். எங்களுக்கு தெம்பு இருக்கு, சமாளிக்க முடியாங்கனால. அது உண்மைதான். அது நீங்கள் நினச்சிருக்கிறீங்க, ஓ விஜய் கூட்டத்தை வந்து விஜய் சேர்க்கறான்னா இவ்வளோ ஜனம் வந்து ஜெயிச்சா, அது தப்பான கணக்கு. போகிறது தப்பான கணக்குங்க. விஜய் கட்சியில் தீன் போலியா, வாட்டர் பாட்டிலாம் சேர் ஆச்சு, வச்சுட்டு போலியா, இதை டிஎம்ஏக்கு நடத்துகிறாங்க. இப்போ எதனா ஒன்று ஆச்சா? ஒரு சேர் டேமேஜ் ஆச்சா? திமுக கிட்ட நல்ல கொள்கை இருக்குது. மக்களுக்கு செய்யணும், மக்களை நல்வழிப்படுத்தணும், சமூக நீதி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கல்விக்கு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கல்வி வளர்ந்தனால தான் மக்கள் வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கிறதுனால மற்ற இயக்கங்கள்கிட்ட அந்த மாதிரி ஒரு இது இல்லை. மக்களை நோக்கிய சிந்தனை இல்லை. வெறும் விளம்பரம். அதை தாண்டி வந்து அவங்களுக்கு தேவையான புரிதலுக்கு அரசியல் பண்ணுறாங்க. இது வந்து பாரம்பரியமாக வந்து மக்களை முன்னேற்றக்காக வந்த கட்சி, சமூக நீதி கட்சி. மக்களை முன்னிறுத்தி அடிமைத்தனத்துலேருந்து மீட்டணும்னு வந்த கட்சி.
அதனால் இந்த இயக்கம் யாருக்கும் அடிமைப்படாது. அடிமையில் மீட்டெடுக்கிறதுக்காக வந்த இயக்கம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அடிப்படை கொள்கையே மக்களை அடிமையிலேருந்து மீட்டெடுக்காக வந்தது தான். அதே சமயத்தில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணுன்றது தந்தை பெரியார் அடிப்படையாக வழிகாட்டுதலில் வந்தது. அதனால் எந்த கட்சியும் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கொள்கைக்கு எதிராக எந்த கட்சியும் நிற்க முடியாது. அது நின்றாலும் வெல்ல முடியாது. இந்த ஃப்ரீ பஸ்ஸு மாதம் 1000 ரூபாய் எல்லாமே இது பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நல்ல ஸ்கீம். இதுவரையும் யாருமே கொண்டு வராத ஸ்கீமை இவர் கொண்டு வந்திருக்காப்புல. அதனால் எனக்கு தெரிஞ்சு அடுத்து டிஎம்கே தான். நான் எதிர்பார்க்குறது அடுத்து யார் வரணும்னா திமுக தான் வரணும். நானும் எதிர்பார்க்குறேன். எத்தனையோ பேர் வந்தாங்க, திமுக நாங்கள் சாச்சிருவோம், செஞ்சிருவோம், அப்படி பண்ணுவோம், எப்படி பண்ணுவோன்னு ஒன்றுமே பண்ண முடியலை. காலங்காலமாக ரத்தத்தில் ஊறி போனால் இளைஞரணியிலேருந்து அவங்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. இலவச பஸ் பாஸு, 1000 ரூபா மகளிருக்கு, இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா திமுக கூட்டணி கொஞ்சம் வலுவாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவரோட செயல்பாடுகள் பற்றி நாங்கள்லாம் வாடகை வீட்டில் போய் இருக்கிறோம். எங்கள் கஷ்டத்தை நாங்கள் அவர்கிட்ட சொன்னோம். அன்றைக்கி எங்களுக்காக வந்து பார்த்துட்டு சீக்கிரமாக அவங்க சொன்ன மாதத்தில் முடிக்கிற மாதிரி எங்களுக்கு பேசிட்டு போயிடாரு. அதுவும் இல்லாத நாங்கள் 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே அரசாங்கத்துக்கு கடன் பட்டிருக்கிறோம். அந்த கடத்தை அவர் ஒரே நாளில் தள்ளுபடி பண்ணார். அது அவர் தான் செஞ்சார், உதயநிதி தான் செஞ்சார். அந்த விதத்தில் இன்னனால 5-10 கொடுக்கறதுக்கு சொந்தக்காரங்க அழுகுறாங்க. அவ்வளோ ஒரு தொகையை அவர் நம்ம தள்ளுபடி பண்ணுறோன்னு அது பெரிய விஷயம். உதயநிதி ஸ்டாலின் நல்லா பண்ணுறாரு. அவர் தூங்க மாட்டேன்றாரு. பாத்தூர்லேயே பார்த்துட்டு அவர் 5 லைட்டில் காவா நோட்டுற இடத்துல அவர் உதயநிதி ஸ்டாலின் தெரியல எனக்கு. சரி வேலை செய்கிறாங்க போட்டு காப்பத்துக்கு அனுப்பிச்சு போய் கிட்ட போய் பார்த்தா அவர் நைட்டில் வராறாங்க ஃபுல்லாக பார்க்குறாரு. ஆனால் அந்தமாரி துணை முதல்வர்லாம் சத்தியமாக கடி ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் தூக்கத்தை விட்டு போய் பார்க்குறாரு பாருங்க. இது என்னால் பார்க்க முடியுமா? எனக்கு தேவை தூக்கம் நைட்டில். அந்த தூக்கத்தெல்லாம் விட்டு போய் பார்க்குறாரு. அவன் தான் மனுஷன். அவர் நல்லதா செயல்பாடு பண்ணுறாரு, எல்லாம் நல்லதான் பண்ணுறாரு, எதுவுமே தப்பா பழைய. அவர் எல்லாத்தையுமே இளைஞர்களை நிறைய பேரை உருவாக்கிறாரு. விளையாட்டு அந்த மாதிரி நிறைய உருவாக்கியிருக்காரு. அதை அவர் சரியாக செய்வாருங்க. டிஎம்கே கட்சிக்காரங்களாம் எல்லாம் நானே ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் கட்சிக்காரர். இப்போ இதுங்க விஜய் கூட போட்டேன் எல்லாமே என்ன சொல்கிறது, சின்ன பசங்க, அறியாத பசங்க, அதுங்க ரத்த ஓட்டம் ஜாஸ்தி. சிலதுக்கு புரிஞ்சாதான் அதுங்களுக்கு தெரியும், சிலது புரியாது. இப்போ விஜய்க்கு பேச தெரியல, மைக்கை பிடிச்சி பேசுறதில்ல. இப்போ கட்சிக்காரங்களெல்லாம் பேசுகிறாங்க டிஎம்கேல, அவங்க எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. இப்போ விஜய் எப்படி பேசுகிறாரு? இது ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ஃபுல்லாக மோடினால் தான் இவன் உள்ளேயே வரான். மோடி என்ன சொல்கிறான், நீ போ, நான் பின்னாடி வரேன். இப்போ மோடி டேரக்டாக நாட்டுக்கு வர முடியாது, வந்தால் போட மாட்டாங்கோ, டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்கோ. இவன் சினிமாவில் நடந்து பண்ணுற வச்சு தான் இவன் வெளியே பண்ணுறான். இப்போ நான் கூட இப்போ விஜய் ரசிகராக இருக்கேன். நீ என்ன பண்ண ஆசைக்கு போய் விஜய் பார்க்கலான்னு. இப்போ நான் கமலை பார்க்கணும் ஆசை, நான் இப்போ கமல் ரசிக்கிறேன். இப்போ கமலை தான் நான் போய் பார்க்க மாட்டேன்னா அது மாதிரி தான் ஜனங்க போனாங்க. போனால் என்னாச்சு, இவ்வளோ சரித்திரம் யாருன்னா செத்துக்கிறாங்களா? எவ்வளோ மீட்டிங்கு, ஒன்று எம்ஜிஆர் இருக்கிற காலத்துலேயே எவ்வளோ மீட்டிங் வச்சா, யாருன்னா செத்தாங்களா சொல்லுங்கள்? என்னோட கொஸ்டின் பதில் சொல்லுங்கள். யாருன்னா செத்தாங்களா? ஒருத்தர் செத்தாங்க இல்லைல்ல. இவன் வந்தவன் எப்படி செத்தாங்க, என்ன காரணம்? இவனுக்கு என்ன தெரியும்னு தெரியல. அதாவது மோடி சொல்கிறான் நீ போயிடு உள்ளா, அதுக்கப்புறம் நான் உள்ளே வர்றேன், எதான் விஷயமே அது ஜனங்களுக்கு தெரிய மாட்டுது. அதனால் 100% விஜய் வரமாட்டாங்க. அடித்து சொல்கிறேன், விஜய் 100% வரமாட்டான். அவன் பணத்தை ஏங்க மோகன்லால் சிரன்ஸுக்கிறா, அஜித்துக்கிறா, எல்லாமே இருக்கிறாங்க. அவங்க ஆட்சியில் உட்காந்தா அவங்க உதவி பண்ணல ஜனங்களுக்கு. அவன் வெளியிருந்தான் உதவி பண்ணுறான். இப்படிதான் இப்போ சூர்யா எடுத்துங்க, எல்லாமே உதவி பண்ணுறான். அவன் அரசியல் உட்காந்து உதவி பண்ணுறான் இல்லையே. இவன் அரசியல் வந்தால் தான் உதவி பண்ண முடியுமா? இப்போ யாருக்கா பணங்குதுங்க, நான் வெளியே வச்சு நான் உதவி பண்ணுவேன். நான் அரசியல் உட்காந்தா உதவி பண்ணணும் ஒன்றா இல்லை, தலையெழுத்து இல்லைல்ல. இவன் பண்ணுறது அட்டோழியம் தான். அதாவது ஓட்டு செல்லாத ஓட்டு தான் கூட்டத்தை காட்டுறான். அதாவது 10 வயசு 15 வயசு உள்ள ஆளுங்க தான் கூட்டத்தை காட்டுறான். இதுதான் தப்பு. இது விஜய் பண்ணு ஃபுல்லாக தப்பு. அவன் பரம்பரை கட்சியில் இருக்கிறவனா? அவனுக்கு என்ன தெரியும்? நான் என்னுடைய கொஸ்டினுக்கு அது ஒரே கொஸ்டின், அவனுக்கு என்ன தெரியும்? விஜய்க்கு என்ன தெரியும்? அவங்க ஆதி காலத்தில் நான் கட்சியில் இருக்கிறவனா? தாய் தகப்பன் கட்சி தான். இவங்க அதில் ஊர்னவங்க டிஎம்கே, அதில் ஊர்னு வந்தவன். அவன் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல எங்களுக்கு. ஆனால் 100% வரமாட்டாங்க, 100% வரமாட்டாங்க. நீங்கள் போடுங்க பிளேட் யூடியூப்பில். அக்கா ஆட்சியில் நான் இது பண்ணிடுறேன் அது பண்ணிடுறேன். ஏன் இப்போ பண்ணு? ஆட்சியில் உட்காந்து சேரில் உட்காந்தா தான் நீ பண்ணுவியா? அது யாரை ஏமாத்துது? ஊரை ஏமாத்துது. ஆட்சி இல்லாமல் பண்ணு. அதாவது நான் நர்ஸுனா நான் நர்ஸு தொழில் மட்டும் நான் பார்ப்பேன். இவனா சினிமா நான் படத்தில் அது மட்டும் தான் இவன் பார்க்கணும். இவன் மாதிரி எவ்வளோ பேர். ஏன் அப்படிப்பட்ட கேப்டனு
விஜயகாந்த் வந்தார், என்னாச்சு? ஏன் அதே கமலஹாசன், அதே ரஜினி, உங்களை என்னாச்சு? ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு தான் இப்போ கோடிக்கணக்கு பணம் இருக்குது, அவங்க வச்சு பண்ணாங்களா? இல்லை. இவனுக்கு என்ன சொன்ன டைமுக்கு வரணுங்க. நான் இப்படி பண்ணிடுறேன், அப்படி பண்ணிடுறேன், கை இப்படி பண்ணிடுறேன், இப்படி பண்ணால் எல்லாம் வந்துட முடியுமா? சொல்லுங்க.